தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே என்னதான்? கோட்டை. நீங்களும் நானும் கோட்டை என்று தேவன் வேதாமத்திலே காட்டுகிறார். அதை எலன் ஒயிட்டும் அழகா சொல்றாங்க பாருங்களேன். The church is God's fortress, his city of refuge which he holds in a revolted world. கலகம் செய்துள்ள ஒரு உலகத்தில் தேவன் தமது சபையை ஒரு கோட்டையாகவும் அடைக்கல பட்டணமாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். எலும்பு பிரகாசத்தை இயேசுவின் சீடர்கள் பக்கம் 3 படிக்கிறோம். ஆண்டவருடைய சபை இந்த உலகத்துல என்னவா? கோட்டைங்க. நீங்கள் நானும் யார்? கோட்டை. கோட்டை என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கா நிக்கணும், அப்படிதானே? உறுதியா நிக்கணும். நீங்களும் நானும் என்ன இக்கட்டுகள் போராட்டங்கள் வந்தாலும் கோட்டையாக நிற்க வேண்டும். கோட்டை சுவர் போல சபையார் யாவரும் ஜெபத்திலே, வேத தியானத்திலே, ஊழியத்திலே, சத்தியத்திலே, ஐக்கியத்திலே இணைந்து இசைந்து நிற்க வேண்டும். அப்போது நம்ம எதிர்க்கிற சாத்தான் தோற்பான். தேவனுடைய கோட்டை, தேவனுடைய நகரம், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எத்தனை ஆச்சரியம்!